ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர் அப்படின்னா பேர் கேட்க நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இதோ வீடியோவோட டைட்டில் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து 1M அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேன் யூடியூப்ல ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட கான்செப்ட் என்னன்னா நம்ம செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் அந்த அந்த சம்மருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், ஜிம்முக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் சம்மர் டைமில் சூப்பராக இருப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது செப்டம்பர்னால நம்ம ஓகே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாம். இந்த டைம் வந்து கூலாக இருக்கும். ஸோ கூலாக இருக்க டைமில் ஈஸியாக பல்க் பண்ணலாம். அதனாலேயும் அதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி இல்லை. அதான் வின்டராக இருக்கப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து எப்பவும் பல்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ செப்டம்பர்லேருந்து நீங்கள் ஒரு டிசம்பர் அந்த அந்த கான்செப்ட் படி நீங்கள் ஒரு மே வரைக்கும் பண்ணணும். ஆனால் இப்போ அதனால் அந்தளவுக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் என்னோட கைண்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பரை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்முக்கு போங்க, இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. கஷ்டம்தான், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். உங்களோட லுக்ஸை அதிகப்படுத்துங்க, உங்களோட மணியை அதிகப்படுத்துங்க. எதை பற்றியுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பண்ணுங்கள், அதான் முக்கியம். இதில் முக்கியமானது எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, ஆடே சாப்பிட போகிறேன் வாரியா, எப்போதுனா ஓகே, ஏன்னா அது நமக்கு தேவை. மற்றபடி இப்போ இந்த உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணுங்கள். பொண்ணுங்க அது இப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் போகும்போது நீங்கள் இவ்வளோ வளர்ச்சியில் இருப்பீங்க. அதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே ஒரு சின்ன தப்பு இருக்குது. தப்புனா எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போவுமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா அது ஒரு தப்பு. இதை நான் எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். வளர்ச்சி தேவை, இன்னும் வளர்ச்சி வேணும், இன்னும் நல்லாக்கணும், அது ஓகே. ஆனால் நம்மள்ட்ட ஏதோ தப்பு இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணணும், இது தப்பு, இதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா தான் அது நமக்கு சந்தோஷமாகவே இருக்காது. நான் வந்து 80 கிலோ போன அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன், இல்லாட்டி இவ்வளோ ரூபா சம்பாதிச்ச அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை யூடியூப்பில் இவ்வளோ கிடச்ச அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன், அது தப்பு. லெட்டிங் கோல் புக்கில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான், எப்படி சோ வித்தின் சோ வித் அவுட். அதனால எல்லாமே உள்ளதான், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் இப்போ இதை தான் ஒர்க் பண்ண பார்க்குறேனே தவிர இது இல்லை, வெளியே இருக்குது இல்லை, உள்ளே இருக்குது எப்படி இது பண்ணுறோமோ அப்படிதான். ஸோ நான் சட்டை போடாமல் இருக்கு, சில பேருக்கு சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னு தெரில, டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கேன் எப்படியோ. சரி, பேக் டு த வீடியோ. ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் டிசம்பர் வரைக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் கூட போதும். கான்செப்ட் படி மே வரைக்கும் பண்ணணும், நீங்கள் டிசம்பர் வரைக்கும் பண்ணாலும் போதும். ஏன்னா அப்புறம் கிறிஸ்மஸ் டைம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 4 மாதம் ஜிம் போங்க, மெடிடேட் பண்ணுங்கள், காலையில் எழும்பி விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ்னால் இப்போ நீங்கள் காலையில் எழும்பி உங்களுக்குன்னு ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கணும். அதாவது இது வந்து ஒரு மெமரி ஆங்கரிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஒரு ஹையர் செல்ஃப் பிரம்மச்சாரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், எல்லாட்டையும் அப்படி வாழ்க்கை சூப்பராக போகுது, நினச்சபடி இருக்கேன், ஆல்ஃபா மேல், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்பப்போ ஒரு இமேஜ் மாதிரி, ஒரு இமேஜோ வீடியோ மாதிரி வச்சுருக்கணும். அப்பப்போ நமக்கு ஏதாவது பேட் லோவர் ஸ்டேட் எமோஷன் லஸ்ட் மாதிரி வருதுன்னா திருப்பி நம்ம இதில் பிரம்மச்சாரி நான் இப்படி இருக்கேன், காட் ஒன், இந்த மாதிரி யோசிச்சேன்னா பழையபடி அந்த இது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி வச்சுக்கோங்க காலையில், அதாவது விஷுவலைசேஷன் அந்த மாதிரி. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கு இல்லை, நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன், நெவில் கோடாட், அதை பற்றி படிக்கலாம். சரி, வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர். மெயினாக ஜிம்முக்கு போங்க, பல்க் பண்ணுங்கள், இல்லை கட் பண்ணணுன்னா கட் பண்ணுங்கள். பல்கிங்னா உடம்பு ஏற்றுறது, கட் பண்ணுறது தான் நல்ல நாராக உடம்பு தெரிகிற அளவுக்கு ஆகிறது. நான் இப்போ திருப்பி கட்டிங் ஃபேஸில் தான் இருக்கிறேன். அப்படின்னா பல்க்கு வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி ஆகிட்டு, இந்த இடத்துல இன்ஜுரி இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு மசில் பெயின். அதனால் இன்னும் கட் தான் பண்ண போகிறேன். இனி பல்க்கு நான் 10 கிலோ கிட்ட ஏற்றுனேன், இனி ஒரு 2-3 கிலோஸ் குறைச்சி அப்படி லீனாக வரப்போகிறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், டயட்டெல்லாம் டைல்டுனா இருங்க. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர். நான் டிசம்பர்லேருந்து திருப்பி உங்கள்கிட்ட கேட்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி, அக்கௌண்டபிலிட்டி மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுக்காட்டி எனக்கு உங்கள் மேலே மரியாதையே இல்லை. இது நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பண்ணணுமோ அதை இப்போமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிறதா, எதாவது கிளாஸுக்கு போகணுமா, மார்ஷல் ஆர்ட்ஸா, யூடியூபா, எதுனா இருக்கணும், இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செப்டம்பர். 4 மாதம் டைம் போதான் போகுது. நீங்கள் பண்ணது எப்படி ஆஸ் வெல் அஸ் யூ மைட் டூ இட். நீங்கள் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் கூடிய சீக்கிரம் ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் பேமெண்ட் ப்ராப்ளம், அதனால் அதுக்கு ஓகே ஆன உடனே நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கூடிய சீக்கிரம் ஃப்ரீ காலும் கீழே போட போகிறேன். ஏன்னா கம்யூனிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கால் பேசிட்டு அப்புறம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணது கூட ஓகே தான். அதனால் ஃப்ரீ வீடியோ கால் கீழே யாருக்காவது புக் பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு 1 hour கால், 1/2 hour கால் நினைக்கிறேன், 1/2 hour கால் கீழே புக் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஏன்னா எனக்கு இப்போ லீவு தான், இப்போ குவார்ட்டர்லி டைம், நான் ஸ்கூல்லாம் லீவு தான். ஸோ நான் ஒரு டீச்சர், அதனால் அங்கே லீவு தான். ஸோ யாருக்காவது புக் பண்ணால் கீழே புக் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.